பேச முடியல பாய்ங்க அவனால அப்புறம் போய் உட்காந்து போனீங்களா பொண்ணுட்டுக்கார பொண்ணுட்டு மண்டபத்துக்கு போயிட்டு வரணும். நம்ம காலையில பொண்ணிட்டு வந்தோம் வீட்டுக்கு 3 வேலையும் தொண்டத்துக்கு வந்துட்டோம். தொண்டத்துக்கு வந்தா பொண்ணு விட்டா வீடு போக மாட்டேங்க. ஆமா வச்சு வச்சு கொட்டு நீ அப்படியே எப்படி இஷ்டம் போன பாருங்கடா. எவனுமே ஆட முடியாது, அசங்க முடியாது. பொண்ணு வீட்டுக்கார வேண்டாம் சொல்றேன். என்னை இட்டு போய் எனக்கு செவத்து ஓப்பன் நிக்க வச்சுக்க. ஏடா மனவரில் இப்படி காட்டணும் போறீங்க 2 பேரும். அவனை இப்ப பாறாங்கல்ல ஒரு மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா ஒட்டி கிடக்குறேன். சொல்லு பாருங்கடா. என்னடா ஓணுமா நான் குடிச்சு விட்டு வாந்தி எடுக்கிறேன். குடிக்கான்னு சொல்லு பாருங்க. சொல்லு பாரு. அவர் குடிச்சிட்டு வாந்தி அடிக்கல. உடம்பு சேர்ந்து ஜிஎஸ் ஆஸ்பத்திரி சேர்த்து வச்சிருக்காங்க. குளுக்கோஸ் ஏறிச்சு. அந்த குளுக்கோஸ் கேட்டு வேலை மாட்டி அப்படியே ஏற்றினா வந்து அந்த மயக்கத்துல பாதி காலையை போச்சு. இன்னொரு பாதி இருந்துச்சு. அதை ஏத்து சமாளிக்கிறாயா குத்துருப்பாங்க. யாரு குத்தாங்க இல்லையா? வீட்டுல எல்லாருக்கும் சுகர். எல்லாருக்குமா? ஆமா. அவங்க அப்பாவுக்கு மெயின் சுகர். ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாரு அவன் தினந்தோறும் கூழ் தான் குடிக்கணும். அதனால அவன் கேட்டு எப்போதும் ஒரு துண்டு கவுந்து நடுவாரு. மிஷின் விட்டு போனான்னு வச்சுக்கா ஒரு கீதா கீசி என்னதான் வியாதி உடம்புக்கு அவருக்கு மொத்த ஆபரேஷன் முடிஞ்சிச்சுங்க. மொத்த ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? மொத்த ஆபரேஷன் முடிஞ்சு உடனே கல்யாணம் இருக்குப்பா. மொத்த ஆபரேஷன் முடிஞ்சு மொத்தத்துல பைப்பா கவலைப்படாத. குழந்தை பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டாரு டாக்டர். அந்த பைப் வழியா வந்துருமா மொத்தம். என்ன குழந்தை பைப் வழியா வந்துடும்? டாக்டர் சொல்றேன் தெரியும். கல்யாணம் போட்டு கூட பேசுறேன். மக்களை எவனோ அப்போ வந்து 2 பேரும் வாய் இருந்தாங்க சொல்லிட்டு மணமே இடையில மணமக்கள் அமர்ந்து விட்டார்கள். ஆமா. மணப்பெண்ணு கழுத்துல மாலை இருக்கு. மாப்பிள்ளை கழுத்துல மாலை மாப்பிள்ளை கை மேல கை போட போறா கையில மாத்தி என்ன ஆடி போற பாதியா ஏடா இது என் போய் தரதானா? வெளியே வெளியே மாரியம்ம கோயிலுக்கு தான் போய் சமைத்து போவேன்.
இதே எடுத்து வந்தா மாலை தத்துக்கு ஏன் நல்லா நடத்தி எடுத்துன்னு வந்தேன். ஏனம்மா வேற தட்டே இல்லையா எடுத்து அங்கே வச்சிருயா மாப்பிள மாலை போட்டுக்கோ. ஏய் அடுத்து மொழி பண்ண என்னாச்சு பாரு. ஆ மை 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 மையே. ஆ பொட்டு மை பொட்டு மை பொட்டு மை. பட்டமொழி. ஆ மை 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 மையே. மொய்யா மையே. மொய்யா யாரும் வரல. மொய்யா யாரும் வர மாட்டாங்கடா. ஏம்பா ஏண்டா இவங்க யாருக்கான போய் மொழி கொடுத்தது அட்டு வந்து கொடுப்பாங்க. வருஷம் 300 நாள் ஆட்டமே எழுதின்னு ஊர் ஊரா போய் ஆட்டம் ஆடினா இவங்களுக்கு யாரும் வந்து கொடுத்துருவாங்க. என்ன பண்ண வேலை தானே. யாரும் வர மாட்டாங்க. யாருன்னா சொந்தக்காரங்க செத்தா கூட அவங்க முகத்தை போய் பார்க்கறது கிடையாது. நீ செத்தா கூட எங்க ஆட்ட ஆடுங்க போங்க. ஏன் சாவுக்கு எந்த ஊர்ல ஆட போறீங்க? அப்பா நீ ஏன் அவ்வளவு மன வருத்தமா சொல்றேன் என்னப்பா? அப்பா நீ மனசு கஷ்டப்படவே வச்சுக்க மாட்டேன்பா. இந்த கம்பெனில 6 வருஷமா வச்சுக்கிற அண்ணன் கம்பெனின்னு சொல்லிட்டு நீ கடவுள் முடிஞ்சு செத்துட்டு வச்சுக்கோ. கடவுள் முடிச்சு செத்து போனோமா? இல்லப்பா நீ செத்துட்டா உனக்கு 7 நாள் கிடையாது 9 நாள் கிடையாது கேட்டுங்கடா. 21 நாள் தான் காரியமே வைப்பேன். 21 நாளைக்கு 3 வேளை அன்னதானம், 6 மணிக்கு மேல பக்தி கச்சேரி, நைட்டு 10 மணிக்கு மேல நாடகம். நம்ம கம்பெனியாவா? நம்ம கம்பெனி வைக்க மாட்டேன். ஏன் நம்ம கம்பெனி யாரும் பாவம் காசு வாங்க மாட்டாங்க, அன்புக்கு அடிமை. காசு வாங்குற கம்பெனி வைப்பேன். ஆமா பாக்காஜ பாப்பாரு. நீதான் செத்துரு எப்படி பாப்ப. எந்த முரண்பாட்டிலாவது காக்காயாவது உட்காந்து பாப்படா. வீட்டுக்கு தாண்டா இருக்கும் அதிகமா. சரி மொழி பண்ண வரும்போது வரட்டும். அடுத்து ஐரோன் என்ன செய்ய போறீங்க? ஐயர் செத்துறாரு. சௌதப்பட ஐயர் செத்துறாருங்க. காப்பாத்த வேண்டியதானே நீ? காப்பாத்துனா அந்த ஒரு 5000 ரூபாய் கடை வாங்கிட்டேன். நீ அக்கா பக்கம் பாக்கலான்றான், டீக்கடை பக்கம் வரலான்றான். டேய் பண்டு குறா வட்டி குறா இதே ரோதினே இருந்திருக்கா. ஆமா கொத்தும் செத்துணும் சாவணும் விடா சாப்பிட்டு விடா பிரினா பிரினா ஆனகரை கட்டாம செத்து போணுமா? சரி ஐயர் என்ன பண்ணுவ? டேய் ஐயர் வந்து எனக்கு தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து போய் மொய் வாங்கிக்கோ மாப்ள. எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய் எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்க. அம்மா ஐயர் வேலை செஞ்சாங்க. ஐயர் வீட்டு வேலை செஞ்சாங்க. ஐயர் வீட்டுல எங்க வேலை செஞ்சாங்க. ஏய் அம்மா ஐயர் வேலை செஞ்சாங்க. ஐயர் உங்க அம்மாவோட வேலை. யாரவன்? சைலன்ஸ். ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செஞ்சாங்க. அப்படி சொல்றா. சின்ன பையன் என்ன பாரு. என்ன தினமல போட்டு எங்க அம்மா ஐயர் உள்ள வேலை செய்வாங்க. அதே உங்க அம்மா ஐயர் வேலை செஞ்சு எட்டி பாப்பேன். சேல முத்தின்னு பாப்பேன். என்ன வேலை செய்றாங்க ஐயர் அம்மாவும்? யார் நீ வேற? மாந்தே எப்படி சொல்றாரு? அத்தை கெட்டியா புடிச்சு வந்துக்கறேன். கெட்டியா புடிச்சா? முஸ்தே. சொல்றேன் பாரு. நான் சொல்லுமா? பாத்தாயிரா சொல்லு வந்து நல்லா குரங்கு மாதிரி. போய் பண்ண வந்து இரு இரு போய் பண்ண வந்து வாங்க மாப்ள. ரெண்டு பேருமே குடிச்சிட்டாரு வாங்கினா. இன்னும் வடதண்டர் கிராமம் சேர்ந்த அண்ணாமலை அப்பா அவர்கள் பொண்ணுக்கு பெரியப்பா எனக்கு பெரியமானாரு. 51 ரூபாய் வாரி வாங்கி உள்ளார். கௌசல்யா 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 வந்திக்கிறாளா. கௌசல்யா கௌசல்யா வந்திக்கிறாளா. கௌசல்யா கௌசல்யா இன்னைக்கு கௌசல்யா. கௌசல்யா தேன் நிம்மதியான சாப்பாடு அருமையான சாப்பாடு. ஏன்னா போய் கௌசல்யா கௌசல்யா இந்த வெயில தூக்கி ரோட்டு போடுங்க. ஏன் ஓடிங்க தெரியல. அதான் சொல்லுறா. சாப்பாடு அருமையான சாப்பாடு கொடுத்தாங்க. அதை கூட சொல்லல. பிரியாணி போடலையான்னு கேக்குறேன். அரசாங்கத்து கல்யாணத்துல பிரியாணி எல்லாம் கிடையாது. இட்லி பொங்கல் தான். நேற்று ஆட்டம் முடிஞ்ச உடனே கையை கூட கையோட போய் இறங்கிட்டீங்களாடா? அப்படியே செனார்னீங்களாடா? அது பாய் வீட்டு கல்யாணம் அதனால போயிட்டோம். ஆஹா. காக்கா 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 கோகா கோகோ 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 கோகரகோ தனம் தன்யம் தனம் தன்யம் தான்யம் தனம் தன்யம் தனம் தன்யம் தான்யம் இவ சப்ரபா. சுப்ரபாத் தானே சொன்னேன். சவுண்டு காதுல ரெண்டு காதுல டபுள் டபுளா கேட்குறோம். மனம் மானியம் சுகம் சூன்யம் ஆக சமர்ப்பியாமே சமர்ப்பியாமே
பியாமே பியாமே சமர்ப்பியாமி சமர்ப்பியாமி கடமை காலையாது பாரு போயினா வந்துயா பாய் மந்திரம் சொல்றாடி தேவடைகளுக்கு பந்தோட சொல்றியா இல்ல ஐயா போட்டா ஐயா சொல்லு பாய் குரல் காத்துற மாதிரி கட்டிங்க கிச்சிக்கிச்சா செக்ஸ் மாத்திரம் சாப்பிடுறியா பிச்சு மாத்திரா செக்ஸ் மாத்திரம் பாய் மந்திரத்தை சொல்றாடி போடுமா கல்யாணம் பண்ண சொல்லுடா. காமாட்சி தொட்டு கும்பிட்டுக்கோ ஆகட்டும். இன்னைக்கு ஒரே நாள் தான் தொட்டு கும்பிடுவாள் அத்தாட வழுக்கு பாக்குறேன் வழுக்கு பாக்குறேன் சுக்லாபரதம் சுக்லாபரதம் சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி சசி வர்ணமாம் சசி வர்ணமாம் சசி 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 பைத்தியாரோ பார்த்தா நீ ஊர் வதவானா தீர்ந்து மாட்டான் நீ அந்த நூலோட மந்திரியா நாடகம் அதாவது இஞ்சிமேடு சிவன் கோயில் பக்கத்துல தவணி கிராமத்துல ரெட்டக்கோட்டை கிராமத்து கோயில நாடகம் ஆடணும் ஏண்டா வேற நாடகம் ஆடணும் வேற நாடகத்துல ஐயரு மந்திரம் காட்சி இதே காட்சி தானே வந்தேன் ஐயரு மந்திரம் தெரிஞ்சு சொல்லி ஒரு மந்திரம் சொன்னேன் என்ன மந்திரம் சொன்னேன் சசிவர்ணம் 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 சொன்னியா சசிவமா போய் அடி ஆடு பார்த்துட்டாளா அவங்க வந்து ஒஸ்ட் போறாங்களா இல்லையா ஏய் இந்த ஊர்ல ஆனா சசி நீருக்கு போறாங்க வந்து ஒதுக்கி போறாங்க பாத்துட்டு தப்பா நினைக்காது எங்க அக்கா போன சசி இருக்கா ஊர்ல அவன் நாடகம் பார்க்க சொல்லியிருந்தா அதான் வந்து ஒரு சந்தில உட்காந்து இருப்பான் பெங்களாய் நமக பெங்களாய் நமக பெங்களாய் நமக அம்பி ஓ பங்காயில வந்துட்டா பங்காயில வந்ததா போய் ஷோ முடிச்சுங்க என்ன காரிக்கு போனா என்ன நடக்குறியா கல்யாணம் அங்க பாரு வீடியோ எடுக்கிறா போட்டோ எடுக்கிறா இல்ல ஜாதி பிடிச்சு வந்தா நல்லா இருக்குமா லாஸ்ட் டைம் பட்டாங்கறாங்க மந்திரத்தை சொல்றேன் போட்டா ஆமா ஷோ பண்ணலாம் அதெல்லாம் கட்டிடு அவனை கொண்டா பொறுப்பு பண்ணு